வணக்கம். என் அருமை மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் தலைவிதி மாறுற நேரம் வந்துச்சுங்க. இந்த பிப்ரவரி மாத ராசி பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்கிற 11ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா 5 கிரக சேர்க்கை ஏற்படுதுங்க. இந்த எல்லா ராசிக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா வரும். உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடம். இங்கே 5 கிரகங்கள் சேர்றாங்க. யார் யார் சேர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராகு அங்கே ஆல்ரெடி அங்கேயே தான் இருக்கார் கும்பத்தில். கூட சுக்கிரன் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி அங்கே வந்துடுறாரு. சுகங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் அங்கே வந்துடுவார். புத்திக்காரகனான புதன் 3ஆம் தேதி பிப்ரவரி 3ஆம் தேதி உள்ளே போய்டுறாரு. அப்புறம் சூரியன் 13ஆம் தேதியும், செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் பார்த்திங்கன்னா ஒரு 25ஆம் தேதி போல் அங்கே உள்ளே போய்டுறாருங்க. எங்கள் 11ஆம் இடமான லாபஸ்தானம். இது ஒரு தலைவிதியை மாற்றும் நேரம். தடைகள் விலகும், அதிரடி வெற்றி கிடைக்குங்க. இதுதான். ஆல்ரெடி தொழில் ஸ்தானத்தில் இருந்தாங்க. அங்கே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை, ஃபஸ்ட்டு இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்ததை விட அந்த இடத்துக்கு வந்தது கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் நிம்மதி கிடச்சிருக்கும் போன மாதம். இனி வர்ற பிப்ரவரி மாத ராசி பலன் இது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோலாம் டக்குன்னு உங்கள் கைக்கு கிடைக்கும். தொடர்ந்து பாருங்கள். எல்லா ராசிக்கும் போட்டுட்ருக்கோம், தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ மேஷ ராசிக்கு போயிடுவோம். மேஷ ராசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கைன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். அதுவும் உங்களுக்கு லாபஸ்தானமாக அமைஞ்சிறதால எதிர்பாராத சில லாபங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உட்கார்றதும், உங்களுக்கு 2ஆம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் கனெக்ட் ஆகும்போது 2ஆம் இடம் அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்றது இன்னும் ஒரு பெரிய விசேஷமாகிடுது. அதனால் உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க. இவ்வளோ நாள் என்னடா இது, ஏதாவது ஒன்று சம்பாதிச்சுட்டே இருந்தால் செலவு வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா நிலைமையில் இருக்கிறவங்களுக்கும் எந்த வேலை வேணால் செய்யுங்க. நீங்கள் நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங் தான், மனிதர்கள் தான். எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றோம், தூங்குகிறோம். இது மட்டும்தான் நமக்கு, மற்றதெல்லாம் நமக்கு கிடையாது. சரிங்களா? ஆனால் அதில் ஒரு விரைய செலவு மனசை ரொம்ப சஞ்சலம் கொடுத்துட்டு இருந்தது. இதெல்லாம் உண்மை தான். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு நல்ல பெருமூச்சு விட்டு நல்லபடியாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த 5 கிரக சேர்க்கை, ராசிநாதன் லாபஸ்தானத்துலேயும் தன குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துலேயும் உட்காந்துருக்காரு. ராகு அங்கே ஆல்ரெடி இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பாரு ராகு. வேறு ஒன்றும் இல்லை. எதிர்பார்க்க மாட்டீங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அதில் ஒரு நிம்மதி கிடைக்கலாம், சில பேருக்கு பணம் கிடைக்கலாம், சில பேருக்கு புகழ் கிடைக்கலாம். இந்த மாதிரி கிடைக்குங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. அதே மாதிரி சில டைம் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு கனவாக கூட நினச்சிருக்கு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. இந்த மாதத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா அந்த விஷயம்லாம் நடக்குங்க. சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ ஒரு விடிவு கிடைக்கிறனால, ஏன்னா எப்போவுமே நல்ல நேரம் இருக்கும்போது ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா இந்த டைமை யூஸ் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கலாம். நடக்க முடியாத காரியங்களுக்கு ஒரு முடிவு எடுத்திங்கனாக்கா அது இந்த டைமில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடவுள் எல்லாமே காட்டுவாங்க. ஜாதகத்தில் தான் எல்லாமே நல்ல நேரம் வரும். ஆனால் நம்ம முயற்சி எடுக்காமல் எதுவுமே நடக்காதுங்க. அப்படி நடந்தணும் இப்படி நடந்தணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நம்ம முயற்சியை போடணும். 1 மடங்கு முயற்சி போட்டிங்கன்னா 10 மடங்கு ரிசல்ட் கிடைக்கிறது தானே. இந்த மாத வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடத்துல, இதுக்கு முன்னாடி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருந்தாங்க 4 கிரகங்கள். இப்போ மூவ் ஆகிட்டாங்க. இதே மாதிரி போயிட்டுருக்காது. ஒரு 2-3 மாதம் கழித்து கிரகங்கள்லாம் பிரிஞ்சு 1-2 பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த டைமை எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. நம்ம மேஷ ராசினியர்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ்மேன், மேலதிகாரிகள் வேலை செய்கிறவங்க, ஏதாவது கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ இருந்தாங்கன்னா குழப்பமாக இருந்த விஷயம்லாம் இப்போ தெளிவு கிடைக்குங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் தெளிவு கிடைக்குங்க. சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறதால பெண்களுக்கு அலுவலகத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. உயர் பதவி கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் இப்போ நடக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் சுகங்களுக்கு அதிபதி. அதெல்லாம் நடக்கும். அப்புறமா குழந்தை செல்லம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. ஏன்னா சுக்கிரன் 2 கூடையவர் 11ஆம் இடத்துல கனெக்ட் ஆகிறாரு லாபஸ்தானத்தில். அதனால் இந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பிப்ரவரி மாதமே பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்திகரமான மாதமாக இருக்குங்க இந்த பிப்ரவரி மாதம். சரிங்களா? நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்.
கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா புரியாது. ஏன்னா இதுக்கு டைம் எடுத்து சொல்லிகிட்ருக்கோம். ஒரு 10-15 நிமிஷம் செலவு பண்ணுங்கள். செலவு பண்ணி ஒரு மாதத்துக்கான ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கங்க இதை. சரிங்களா? இப்போது வேலை செய்கிறவங்க, தொழில்நுட்ப வியாபாரிகள் மற்றும் வியாபாரம் பண்ணுறவங்க, அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. லாபஸ்தானத்தில் 5 கிரகம் இருக்கிறதால பணப்புழக்கம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கையில் இருக்குங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே பணப்புழக்கம் கையில் இருக்கும். அதில் எந்த சந்தேகம் வேணாம். இவ்வளோ நாள் தடைப்பட்டு இந்த காரியங்கள்லாம் வந்து இப்போ அந்த தடைகள்லாம் உடச்சிக்கிட்டு நடக்கும். ஆனால் நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காமே எதுவுமே நடக்காது. நம்ம அதையும் புரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இல்லை ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்க, பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா புதன் பகவான் தான் பேப்பருக்கு அதிபதி இல்லையா? அவர் வந்து லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு. அவங்களுக்கு 3ஆம் அதிபதி உங்களுக்கு, உங்கள் ராசிக்கு. அவர் வந்து லாபஸ்தானத்தில் உட்காரும்போது 11ஆம் இடத்துல தடைப்பட்டு இருந்த இந்த பேப்பர் ஒர்க்கு முடியாமல் இருந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் முடியலாம். இல்லை ஒரு இடத்த விற்கணுன்னா அது இப்போ விற்றுரும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறமா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணியிருந்தவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதுக்கான அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவீங்க. அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதத்தை முழுமையாக யூஸ் பண்ணணுங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, வரவு செலவை வந்து கரெக்டாக பார்த்து கொஞ்சம் பண்ணிக்கணுங்க. இப்போது இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து 7.5 சனி நடந்துகிட்ருக்கார் இல்லையா? 12ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் இருக்கார். அதனால் அந்த செலவில் மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். மற்றபடி வெற்றிகள்லாம் அதிரடியாக உங்களுக்கு கிடைக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. இப்போ வந்து வீட்டு பெண்கள், இல்லத்தரசிகள், வேலைக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு மகிழ்ச்சியான மாதமாகவே இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு, ஒரு கல்யாண காட்சியில் கலந்துப்பாங்க. இப்போ அவங்களுக்கே வந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு நல்லபடியான ஒரு விஷயம் நடக்கும். 16ஆம் சுக்கிரன் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் கொடுப்பாரு. பிள்ளைகள் முன்னேற்றத்துக்கு வந்து இது ஒரு ஆறுதலான மாதங்க இது. இந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்காக சில விஷயங்கள்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க பெரியவங்க. அதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்குங்க. ஒரு குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கூட ஒரு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கணும். இது ஒரு பொது பலன் தான். பட் இருந்தாலும் இதில் இருக்கிறது ஒரு 40% கண்டிப்பாக நடக்கும். இதை வந்து தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாத பலன் முழுசாக புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பாருங்கள். சரிங்களா? கணவன் மனைவி 2 பேரும் பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த லாபஸ்தானத்தில் வந்து சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துடுறாருங்க. இதனால் அது ஒரு 2 பெரிய நெருப்பு பிளானட் இல்லையா? அதனால் கொஞ்சம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் அனுசரித்து 2 பேரும் போகணும். மனைவினா ஹஸ்பண்டை அனுசரித்து போகணும். ஹஸ்பண்ட் வந்து இந்த இந்த மேஷ ராசியாக இருந்தார்னா மனைவி கொஞ்சம் அனுசரித்து போகலாம். இந்த மாதிரி மாறி மாறி அனுசரித்து போனால் இன்னும் வாழ்க்கை இனிமையாக இருக்குங்க. சரிங்க. இப்போ மாணவர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, மாணவர்களை பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு லாபஸ்தானன்றதால தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க. உயர்கல்வி படிக்கணும், ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், ஃபாரின் போகணும், இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல சூழல். இப்போ ஃபாரின்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்கேயே நல்லா படிங்க. படிக்கிறவங்களுக்கு நல்லபடியான ஒரு ஹையர் எஜுகேஷனில் நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால இந்த பிஹெச்டி படிக்கணும், ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு இது கிடைக்கும். அதே டைமில் வந்து மீடியாவில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதம். படிக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கணும். ஏன்னா ராகு சுக்கிரன் கலந்துருக்கார் இல்லையா? அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டு வரலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு வரலாம் அப்படின்லாம் தோணும். எக்ஸாமினேஷன்லாம் வருதுன்றதால தொடர்ந்து நீங்கள் நல்லா படிக்கணும். இந்த டைமை யூஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் இந்த ஒரு 3 மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு 30 வருஷத்துக்கான நல்ல ஃபவுண்டேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. மாணவர்கள் இதை மறந்துடாதீங்க. பேரண்ட்ஸும் சொல்லுங்கள், இதை எடுத்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் குழந்தைங்கள. சரிங்களா? தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது என்னென்னா, சில அவங்க படிக்கிற காலேஜ் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஒரு நல்ல மார்க் எடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ்கிட்டேயும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். இதெல்லாம் இந்த காலத்தில் கிடைக்குங்க. 12ஆம் தேதி மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்குமே சந்திராஷ்டமம்னு ஒன்று வரும் இல்லையா? அந்த சந்திராஷ்டம தேதியில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. அது ஒரு 2 நாள் வரும் இல்லையா? அந்த நாளை மட்டும் பார்த்துங்க. அதுக்கு பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். டைமோடு தூங்கிடுங்க.
தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க. ஏதாவது ரொம்ப டென்ஷனாக இருந்தால் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தை கரெக்டாக பண்ணாலே சந்திராஷ்டமத்தில் பாதி முடிஞ்சிடும். அடுத்த பாதி சந்திராஷ்டமம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அந்த டைமில் மனசு கொஞ்சம் வீக்காக இருக்கும். அப்போது வந்து படபடப்பாக போகக்கூடாது. ஒரு 1/2 hour முன்னாடியே கிளம்பி போயிடுங்க வேலைக்கு போகிறதுனா. எந்த ஒரு புது காரியங்கள் பண்ணணுன்னாலும் அதுக்கு 1க்கு 2 முறை அதை நல்லா பார்த்து ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதோ, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இல்லைனா ஒன்றும் இல்லை, 2 நாள் கழித்து பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 நாள் தள்ளி வச்சுருங்க. அதில் ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகிறதே கிடையாது. இல்லைனா கொஞ்சம் உஷாராக இருந்து பண்ணணும். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இவ்வளோ தாங்க விஷயம். சந்திராஷ்டம நாளை சொல்லிடுறேன் உங்களுக்கு. சந்திராஷ்டம நாள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் 11-12 தாங்க ரொம்ப முக்கியமாக இருக்குது. 11-12 அதை நோட் பண்ணி வச்சுங்க, மறந்துடாதீங்க. இந்த பிப்ரவரி 11-12 மட்டும் முக்கிய காரியங்களை நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு பரிகாரமும் இதில் சொல்லியிருக்கேன், அதுவும் பாருங்கள். எண்டில் வந்து மொத்தமான இந்த மாதம் முழுதுக்கும் தேவையான பரிகாரமும் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். இந்த சந்திராஷ்டம டைமில் வந்து பதட்டம் அடையாதீங்க. யாராவது எதுனா சொன்னால் கூட அவசரப்பட்டு பேசிடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து 7.5 சனி தொடங்கி இருக்கிறதால தயவு செஞ்சு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதுவும் இந்த சந்திராஷ்டம டைமில் போடாதீங்க. புதிய நபர்கள் எதனா கேட்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் இந்த சந்திராஷ்டம நேரத்தில் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இந்த மாதம் வந்து நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கிரகங்கள்லாம் லாபத்தில் இருக்கிறது. உங்கள் தலைவிதி மாறுன்றதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. இவ்வளோ நாள் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் பொடி பொடியாக போகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதன் லாபத்தில் வந்துடுறாரு. தன குடும்ப ஸ்தானாதிபதியான சுக்கிரன் வந்து லாபஸ்தானத்தில் வந்துடுறாரு. முயற்சி ஸ்தானாதிபதியான புதன் வந்து லாபஸ்தானத்தில் வந்துடுறாரு. சூரியன் ஆத்மகாரகன் எல்லாருக்கும், அவரும் வந்து லாபஸ்தானத்தில் வந்துடுறாரு. இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும்? நீங்கள் முயற்சி மட்டும் எடுங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. சரி, இப்போ வந்து பரிகாரத்துக்கு போயிடுவோம். இந்த கிரக கூட்டணி இருக்கிறதால நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பரபரப்பாக இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம ராசிநாதனா முருகபெருமானை வந்து நீங்கள் பிடிச்சிக்கணுங்க. முருகபெருமானை வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து செவ்வழி மலர், இல்லை உங்களுக்கு கிடைச்ச ஒரு சிவப்பு மலர், ஏதோ ஒரு மலர், அந்த நீங்கள் விருப்பப்படுற மலர் வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணிங்க. நீங்கள் விருப்பப்படுறத பிரார்த்தனை பண்ணிங்க. முடிஞ்சால் கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணினா மேஷ ராசிகளுக்கு இன்னும் தடைகள்லாம் விளங்கி இன்னும் நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் வந்து பிரமாதமாக நடக்குன்றது வந்து ஒரு நம்பிக்கைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவை வந்து திரும்ப திரும்ப பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த மாதமும் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நடுவில் சிறப்பு வீடியோக்கள் வந்துட்டுருக்கோம். நன்றி, வணக்கம்.